நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மண் தோஷங்களை நீக்கும் பூலோகநாதர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இக்கோவில் என்பது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ளது. பூனாம்பிகை உடனாய பூலோகநாதர் கோவில் என்பது சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி செய்யும் பரிகார தலமாக இக்கோவில் திகழ்கின்றது. இக்கோவில் சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்ததாகும். கங்கை கண்ட சோழபுரத்தை கட்டிய மன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலை சுற்றி 2 கிலோமீட்டர் தொலைவில் 3 கோவில்கள் அமைந்துள்ளது. பூலோகநாதர் கோவில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வையாபுரி பரதேசியாரால் புனரமைக்கப்பட்டதாகும். பூமி தோஷம், வெள்ளி சூனியம், ஏவல், எந்திரம், தந்திரம், மந்திரம், தென்மூலை உயரம், வடமூலை உயரம், சொத்து பாக பிரச்சனை, ஜென்ம சாப பாவ தோஷம், வாஸ்து தோஷம், கண்திஷ்டி தோஷம் உள்ளிட்ட பலவிதமான தோஷங்களையும் இக்கோவிலில் உள்ள பூலோகநாதர் நீக்குவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலில் பூலோகநாதர் லிங்க திருமணியாக எழுந்தருளில் காட்சி தருகின்றார். இங்கு மிக சிறப்பு பெற்றதாக கூறப்படுவது என்னவென்றால் மண் வழிபாட்டு முறையாகும். அதாவது மனை சம்பந்தமான தோஷங்களை நீங்க இக்கோவிலில் மண் வழிபாட்டு முறை கடைபிடிக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 5:30 மணி முதல் காலை 8 மணி வரை ஒருவர் வாங்க விற்க சனி மூலையில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை புது மஞ்சள் துணியில் முடிய வேண்டும். அந்த மண் முடிச்சை பூலோகநாதர் கோவிலுக்கு எடுத்து வந்து பூஜை பொருட்கள் மற்றும் தட்சணையுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கோவிலின் பிரகாரத்தை 3 முறை வலம் வர வேண்டும். முதல் முறை கோவில் பிரகாரத்தை வலம் வரும்போது பிரம்மா, 2வது முறை வலம் வரும்போது விஷ்ணு, 3வது முறை வலம் வரும்போது சிவனின் அருள் கிடைப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து தல விருட்சமாக இருக்கும் வன்னி மரத்தை வணங்கி கோவில் அர்ச்சகர் கூறும் பரிகாரத்தை அந்த மனையிலேயோ அல்லது அந்த நிலத்திலேயோ செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் 3 முதல் 5 மாதத்திற்குள் நிலம் மனை சம்பந்தமான தோஷம் நீங்கி தாங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது இங்கு மண் வழிபாட்டு முறை செய்து பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கையாக கூறப்படுகின்றது. நினைத்த காரியம் நிறைவேறியும் பூனாம்பிகை உடனாய பூலோகநாதருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு சென்று நல்லதொரு பலன்களை பெற்று எனது நேயர்கள் நல்லதொரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.